வணக்கம், நான் உங்க ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம இந்த ஊர்ல இருக்கோம்னா மதுரையில் இருக்கோம். மதுரையில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய உணவு தேடி வந்திருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்குற ப்ரிப்பரேஷனா சௌராஷ்டிரா ஃபுட்டு. இந்த சௌராஷ்டிரா குசின்னு சொல்லி ஒன்று இருக்கு இங்கே. மதுரைனாவே சாப்பாடு தான் ஃபேமஸ். மதுரைக்கு வந்தீங்கன்னா ஒரு 12 மணிக்கு மேலே கூட உங்களுக்கு சுட சுட இட்லி பொங்கல் எல்லாமே கிடைக்கும். மதுரையில் வெண்பொங்கல் ரொம்ப ஃபேமஸ். இதுலேயும் சௌராஷ்டிரா வெண்பொங்கல் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இங்கே பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த சௌராஷ்டிரா குசின்னு சொல்லி ஃபுட் ஃபெஸ்டிவல்லாம் பண்ணுறாங்க. ஸோ மதுரையில் வந்து இவங்களோட உணவும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபினா வெண்பொங்கல். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் பூரி இட்லி தோசை எல்லாமே இருக்கும். ஆனால் பொங்கல் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக 2 கரண்டி வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த வெண்பொங்கல் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற பக்கம் பால் ஊற்றி தான் குக் பண்ணுவாங்க. நம்ம நார்மலாக வந்து இந்த வெண்பொங்கல் பண்ணும்போது அரிசியும் பருப்பும் போட்டு தாளிச்சு கொட்டுருவோம். ஆனால் இவங்க அப்படி பண்ணுறதில்ல. இந்த சௌராஷ்டிரா வெண்பொங்கல் அப்படிங்கிறது உலையில பசும்பால் சேர்த்து பண்ணுறதா சௌராஷ்டிரா பொங்கல். பால் எதுக்காக ஊற்றுறாங்க, எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க, அது வந்து என்ன ரேஷியில் குக் பண்ணுறாங்க. மதுரையில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இங்கே நம்ம படி அளவில் தான் சமைப்போம். இப்போ ஒரு படிக்கு 1/4 லிட்டர் அப்படிங்கிற விதத்தில் பசும்பால் ஆட் பண்ணுவோம். பசும்பால் ஆட் பண்ணுறதுனால வெண்பொங்கல் வந்துட்டு நல்லா ஒயிட்டாக நல்லா பார்க்கறதுக்கு வந்துட்டு ப்ளசண்ட்டான ஒரு கலரில் வரும். ரெண்டாவது அது சாப்பிட்றப்பயுமே இந்த வெண்பொங்கலோட திகட்டல் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு நீட்டாக ஒரு ஹல்வா சாப்பிட்ட ஃபீல் ஒன்று இருக்கும். டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதாவது சாஃப்டாக இருக்கும். தண்ணியோட அளவு என்ன, பாலோட அளவு என்ன, இதில் வந்து தாளிப்பு போடும்போது எப்படி போடுறாங்க. பர்டிகுலர் இவங்க ஒரு அரிசி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம பச்சை அரிசி தான். ஆனால் அந்த பச்சை அரிசியில வந்து என்ன ரக அரிசி யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் யூஸ் பண்ணுற அரிசி வந்துட்டு கோலம் பச்சை அரிசின்னு சொல்லி ஹை குவாலிட்டி அரிசி இது. இந்த அரிசி வந்துட்டு நீங்கள் பொங்கல் மட்டும் இல்லை பிரியாணியே பண்ணாலும் அந்தளவுக்கு குவாலிட்டியான அரிசி. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சு போகிறோம். வாங்க இந்த ரெசிபி தெரிஞ்சுக்கலாம். இங்கே சௌராஷ்டிரா குசைன் வந்து எப்படி மதுரையில் வந்து ஃபேமஸ் ஆச்சு, அதே டைமில் அந்த மக்கள் வந்து எப்படி வந்து மதுரை மக்களோட மிங்கிலானாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வணக்கம், என் பேர் ரகுநாத். மதுரையில் இருக்கோம். அன்னபூர்ணி கேட்ரிங்கில் பேரில் கேட்ரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சௌராஷ்டிராங்கிறது பூர்வீகம் வந்து குஜராத் பக்கம் கட்சி ஏரியா. அங்கேருந்து நாங்கள் ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்ததாக சொல்கிறாங்க. இங்கே நாயகர் காலத்தில் நாங்கள் இங்கே அழைக்கப்பட்டு இங்கே வந்தவங்க. அப்போ எங்களோட குலத்தொழிலாக இருந்தது நெசவு தொழிலும் இறைவனுக்கு சேவை செய்கிற தொழில். 2 தொழில் தான் எங்களுக்கு தெரிஞ்ச தொழிலாக இருந்தது. இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து செட்டில் ஆகி கேட்ரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்ல விதமாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு குஜராத் பேசிக் சாப்பாடும் தமிழ்நாடு சாப்பாடும் 2 நாங்கள் கலந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரெசிபி நம்ம யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் கேட்டிங்கன்னா திரு விஜய். அதாவது விஜய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யங்ஸ்டர். என் பையன் பிகாம் ஐடி படிச்சுட்டு வேறு தொழிலுக்கு போகாமல் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்க இதே தொழிலில் அவனும் இறங்கி வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பையன் வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் சின்ன லெவலில் வண்டி கடை வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சின்ன கடை வச்சோம். அதுக்கப்புறம் என் பையன் வந்து பொருள் எடுத்த பின்னாடி தான் அந்த தொழிலில் கொஞ்சம் பெரிய லெவலில் கேட்ரிங் லெவலாக பெருசாக கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா 25 வயசு தான், யங்ஸ்டர், சின்ன வயசு தான். ஆனால் அவரோட அப்பா ஹோட்டல் இண்டஸ்ட்ரி லைனில் இருந்ததுனால அவங்க அப்பா வீட்டில் வந்து பண்ணுற விஷயங்களை பார்த்து அது உணவுத்துறையில் வந்து அவருக்கு ஈடுபாடு வந்து அதிகமாகிடுச்சு. வணக்கம், என்னோட பேர் விஜய். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 பேருக்கு 2000 பேருக்கு 5000 பேருக்கு பெரிய பெரிய கேட்ரிங் பண்ணிட்டு வராங்க. அவங்க தான் அன்னபூர்ணி கேட்ரிங். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெண்பொங்கல், பருத்திப்பால் சாதம், ரொட்டி அல்வா, அப்புறம் பைரி, இந்த மாதிரியான உணவுகள்லாம் இங்கே மதுரையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான உணவுகள். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம தெரிஞ்சு போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். நல்ல விஷயம். நிறைய விஷயம் அப்பா பேசியிருந்தாரு. அதாவது நான் சொந்தமாக செஞ்ச இந்த வேலையை வந்து எத்தனை வருஷம் வந்து என்னோட பையன் வந்து இன்வால்வ் ஆகி பண்ணுறாங்க அப்படி சொல்லி சொன்னார். ரொம்ப சந்தோஷம். எப்படி போகுது? பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கு சார். ஓகே. ஒரு 5 வருஷமா நான் இப்போ அப்பா கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். அப்பா வந்துட்டு ஒரு 30 வருஷமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர்கிட்ட இருந்து ஒரு விஷயமா எனக்கு சின்னதாக எனக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருந்தாரு. கொஞ்சம் நாள் போக போக நான் கொஞ்சம் இதில் நல்லாவே இன்வால்வ் ஆகி இதில் பிஸ்னஸில் ஃபுல்லாக இப்போ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? இன்னைக்கு வந்துட்டு ஆக்சுவலாக மதுரையில் கல்யாணத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்துட்டு இந்த சௌராஷ்டிரா வெண்பொங்கல் வைப்போம். 7 மணிக்கு வந்து அப்படின்னா 6:30 மணிக்கு தான் இறக்குற மாதிரியே இருக்கும். அது அப்படியே சூடாக அந்த இலையில வச்சு அந்த சாம்பார், கத்திரிக்காய் சட்னி, தேங்காய் சட்னி இது கூட சாப்பிட்றப்போ ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்டில் இருக்கும், நல்ல ஃபீல் இருக்கும். இந்த ரெசிபி தேவையான பக்கம் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. இன்றைக்கி நம்ம சௌராஷ்டிரா ஸ்டைலில் பண்ணுற வெண்பொங்கல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம 2 படிக்கு பண்ண போகிறோம். 2 படி அப்படிங்கிறது 3 கிலோ வரும். அரிசி 2 கிலோ 400 கிராம், பாசிப்பருப்பு வந்துட்டு 600 கிராம், நெய் 1/4 லிட்டர், முந்திரி பருப்பு 200 கிராம், மிளகு 80 கிராம், ஜீரகம் 60 கிராம், இஞ்சி 70 கிராம், பெருங்காயம் 20 கிராம், கருவேப்பிலை தேவையான அளவு 2 கைப்பிடி அளவு போட்டால் போதும், உப்பு தேவையான அளவு, பால் 1/2 லிட்டர்.
நம்ம 2 படிக்கு 10 லிட்டர் தண்ணி ஊற்றணும். நம்ம அதில் பால் ஊற்றி பொங்கல் செய்கிறனால ஒரு படிக்கு 1/4 லிட்டர் பால் ஊற்றணும். 2 படிக்கு 1/2 லிட்டர் பால். அப்போ 9 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டர் பால் ஊற்றினா போதும். அளவு கரெக்டாக வரும். கோல்டு வின்னர் ரீஃபண்ட் ஆயில் 1 லிட்டர். இப்போ தேவையான பொருட்களெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ இன்னைக்கு நம்ம வந்துட்டு வெண்பொங்கல் 2 படி அளவில் பண்ண போகிறோம். 2 படி அளவுக்கு வந்துட்டு 10 லிட்டர் தண்ணி வேணும். சரி, ஓகே. 10 லிட்டர் தண்ணியில் மில்கோட சேர்த்து பாலோட சேர்த்து 10 லிட்டர். 1/2 லிட்டர் பால் அப்படிங்கிறது 9 லிட்டர் தண்ணி 1/2 லிட்டர் பால். சரி, ஓகே. இப்போ தண்ணி ஊற்றி வச்சிருக்கோம், தண்ணி கொதிக்குது. ஓகே. அரிசியில் எதனா பக்குவம் என்ன இருக்கா? எந்த அரிசி பர்டிகுலர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இருக்கா? பச்சை அரிசி தான் ரெகுலராக யூஸ் பண்ணணும் பொங்கலுக்கு பொறுத்த வரைக்கும். நாங்கள் யூஸ் பண்ணுற அரிசி வந்துட்டு கோலம் பச்சை அரிசின்னு சொல்லி ஹை குவாலிட்டி அரிசி இது. ஓகே, இந்த மாதிரி. ஆமாம் ஆமாம், இதனால நைஸாக இருக்குங்க. ஆமாம், இது நார்மல் பச்சரிசி மாதிரியே இல்லை. இது ஜீரக சம்பா மாதிரி தான் இருக்கும். சீரக சம்பா ரைஸ் மாதிரி தான் இருக்குது. வாசமும் இருக்குதுல்ல? ஆமாம். ஓகே. இதில் பிரியாணியே நீங்கள் பண்ணலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டியான அரிசி தான். அரிசி வந்துட்டு உடையாது. ஓகே. மற்றபடி நீங்கள் அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா ஷேப்பாகவும் இருக்கும். அதோட கலருமே நல்லா இருக்கும். மங்கலாக இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் இருக்காது. பொங்கல் நல்லா வெண்மையாக வர்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசி வந்து நம்ம எவ்வளோ ஊற வச்சு போடுறோம்? அரிசி வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour ஊற வைக்கலாம். அதுக்கு மேலே ஊற வைக்க வேணாம். நீங்கள் படியில் எனக்கு தண்ணி சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம வீட்டு சைடில் படி தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த பாத்திரத்தில் நீங்கள் ஃபுல்லாக அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பாத்திரத்தில் 3.5 பங்கு தண்ணி வேணும். ஓகே. ஆமாம், இந்த ஒரு பாத்திரத்தில் 3.5 பங்கு தண்ணி வேணும். இது வந்துட்டு தண்ணியோட அளவு. நீங்கள் பால் வந்துட்டு ஒரு படிக்கு 1/4 லிட்டர் அப்படிங்கிற விதத்தில் நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஆமாம். ஃபைன் ஃபைன் ஃபைன். ஓகே. இப்போ தண்ணி கொதிக்குது. ஆமாம். நம்ம அரிசி போடலாமா? ஃபஸ்ட்டு பால். பால் பால் தான் ஊற்றணுமா? ஆமாம், ஃபஸ்ட்டு பால். பசும்பால். இப்போ நம்ம பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் சார். இந்தாங்க. ஸோ இந்த பாசிப்பருப்பு ஊற வைக்கிற பக்கம்லாம் இல்லையா? இல்லை 1க்கு 300. ஒரு படிக்கு 300 கிராம். ஓகே. இப்போ இந்த பருப்பு போட்ட பிறகு நம்ம எந்த ஸ்டேஜில் அரிசி போடுறோம்? அரை வேக்காடு ஆகணுமா? அரை வேக்காடுல ஒரு 2 நிமிஷம் கழிச்சு போட்டுடலாம். ஓகே. என்ன காரணம் 2 நிமிஷம் கழிச்சு போடுறதுக்கு? அரிசியும் பருப்பு ஒன்றா போட்டிங்கன்னா அரிசி வெந்துடும். பட் பருப்பு வந்துட்டு கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். முழுசாக தெரியும். இது கரையணும், ரொம்ப கரையவும் தேவையில்லை. ரொம்ப கரைஞ்சிச்சுன்னா அரிசி வேகாது. ஸோ அதனால இது போட்டு ஒரு 2 நிமிஷம், ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் டக்குன்னு நம்ம இதை அரிசி போட்டுடலாம். அப்போ வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். எந்த பக்கத்தில் போட்டால் கரெக்டாக சொல்லுங்கள். சரி, அரிசி போட்டலாமா? ஆமாம், அரிசி போட்டுடலாம். போதும், அது போதும். சும்மா அந்த ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம இதை போட்டுறோம். ஃபைன். இப்போ தாங்க அரிசி அரை மணி நேரம் ஊறி இருக்கணும். ஓகே. அதாவது ஸ்ரீரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ஸ்வீட் அக்கறை உடச்சலுக்கு பால் போட்டு பண்ணியிருக்கேன். ஆனால் இதை மாதிரி வெண்பொங்கலும் பால் போட்டு பண்ணதில்லை. பார்க்கலாம் சார், பார்க்கலாம். இன்னொன்று அந்த பால் போட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாய்ஸ்சர் இருக்கும்ல? ஆமாம், கண்டிப்பாக. உங்களுக்கு இந்த பொங்கலில் பாலோட ஃப்ளேவர் கிடைக்கும். ஆமாம். அதே பால் அதிகமாக ஊற்றலாமா? இதை ஊற்றக்கூடாது. என்ன ரீசன்னா, இது நீங்கள் பால் அதிகமாக ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு பால் சாதம் மாதிரி ஆயிரும். ஓகே. இப்போ 2வது வந்துட்டு இந்த ஜீரகம், மிளகு, இந்த பெருங்காயம், இதில் இருக்கிற டேஸ்ட் வந்துட்டு இந்த பால் டாமினேட் பண்ணிடும். ஓகே. ஸோ உங்களுக்கு அதோட ஃப்ளேவர் எல்லாமே குறைஞ்சிரும். பாலோட ஃப்ளேவர் கூடின மாதிரி இருக்கும். அது வெண்பொங்கல் மாதிரி இருக்காது. சரி, ஓகே. ஓகே. இப்போ அரிசி போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் அரிசி நல்லா கொதிச்சு வேக. உப்பு எப்போ போடுவோம்? உப்பு அரிசி வெந்ததுக்கு அப்புறம் தான். இப்போ போடாதா? இப்போ போடக்கூடாது. அந்த அரிசி வேகும் போது அரை வேக்காடுல போடணும்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லையா? அப்படிலாம் போட மாட்டீங்களா? ஓரளவுக்கு ஒரு 80% வந்ததுக்கு அப்புறம் போடலாம். சரி, டன். அதுக்கப்புறம் தண்ணி இருக்கிறப்போ போட்டுறணும். தண்ணி இருக்கும்போது போடணும். சரி, டன். ஏன்னா நம்ம கல்லுப்பு தான் யூஸ் பண்றோம். அரிசி ஃபுல்லா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம போட்டோம்னா அந்த கல்லுப்பு அங்கங்க நிக்கவும் சான்ஸ் இருக்கு. சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த 5 வருஷமா டிராவல் அப்பா கூட பண்ணிட்டு வரீங்களே? ஆமாம். இந்த 5 வருஷம் டிராவலில் எவ்வளோ விஷயம் பார்த்துட்டு வருவீங்க. ஆமாம். ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இந்த ஃபீல்டை பற்றி, அதாவது அந்த கேட்டரிங் ஃபீல்டை பற்றி? கல்யாணத்தில் வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு அப்புறமா வர்றது நம்ம டைனிங் ஹாலில் தான். ஸோ அவங்களோட டைனிங் ஹாலில் வந்துட்டு அவங்க திருப்தியப்படுத்தணும். எங்களோட 50% ஒர்க் வந்துட்டு கல்யாணத்தில் எங்களோட பார்த்து தான். அவங்களா ஃபீட்பேக் வீடியோ கொடுப்பாங்க, அதாக இருக்கட்டும். இப்போ ஃபங்க்ஷனுக்காரங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு அவங்க மனசெல்லாம் திருப்தியாக இருக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ அரிசி போட்டுட்டோம். அரிசி போட்டு நம்ம உடனே கிளறி விட்டுறணும். ஏன்னா அரிசி கீழே போய் உட்காந்துருச்சுன்னா நமக்கு இது அடி பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நல்லா கிளறிடும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துல இருக்கா கிளறினா போதும். அடிக்கடி கிளற தேவையில்லை. ஓகே. இப்போ இந்த கலர் உங்களுக்கு தெரியுதுங்களா? நார்மலா நம்ம அரிசியில பால் ஊத்தாம நம்ம தண்ணி மட்டும் ஊற்றி வைக்கிறப்போ அதோட கலர் இருக்கும். இப்போ இருக்கிற கலர் டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா? இதுதான் பொங்கலோட கலர். ரைட்டா இருக்கு அந்த. ஓகே, சரி, ஓகே. அப்போ வெந்தது காமிங்க. கண்டிப்பா.
இப்போ இந்த நல்லா அந்த அரிசி போட்டு கொதி நல்லா வந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 நிமிஷம் இருக்குமா? ஆமா நல்லா கொதிச்சு வந்தது. நல்லா கொதிச்சு. ஓகே. இப்போ எப்படி இருக்கு? என்ன பக்குவம் இது? இப்போ ஒரு 75% 80% வெந்துருச்சு. ஓகே. இதை அப்படியே நம்ம கிண்டி இதை அரிசி அதை ஃபுல்லாக கரைக்கணும். அதை அப்படியே கிண்டிட்டே இருக்கிட்ட நல்லா அப்படியே அரிசி கரைஞ்சிடும். ஓகே. இது கைவிடாம கிண்டணும். ஓகே. இப்போ இதுவே வந்து வீட்டில் நான் பண்ணுறேன். வீட்டில் பண்ணும்போது இது மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கும் பண்ணுறதுக்கு. அப்போ உடனே குக்கருக்கு வச்சு இந்த நீங்கள் சொல்கிற மெத்தடில் பண்ணிடலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே. ஏன்னா நீங்கள் ஒரு 3 விசில் விட்டா போதும், கரெக்டாக போதும். ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து குக்கரில் பண்ண சொல்லி ஹசப்படுவீங்க, டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம், பக்கத்தில் வேறு வேலை செய்யலாம். ஸோ நீங்கள் எப்போ போல வீட்டில் எத்தனை விசில் வைப்பீங்க? 2 இல்லை 3 வைப்பீங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இந்த உப்பு போடலாமா? உப்பு போடலாம். டன். ஸோ உப்பு வந்து இந்த ஸ்டேஜில் தான் போடணும். ஆமாம். இது வந்துட்டு ஒரு படிக்கான உப்பு. ஓகே. எல்லாம் கைப்பக்கம் தான். நீங்கள் கற்றுக்கிட்டீங்க கைப்பக்கம்லாம், அந்த 1 படி 2 படி 3 படி போகிறதுலாம். ஆமாம், இது ப்ராக்டிஸில் வர்ற ஒரு விஷயம். ஓகே. ஆமாம். இப்போ நான் ஓரளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இதை டேஸ்ட் பார்த்துட்டு 10ஆவது பட்சத்தில் போட்டுக்கலாம். இல்லை 90% வந்துடும். இதுவே சரியா போயிடுச்சுன்னா அப்படி விட்டுலாம். இன்னொரு 10%. ஏன்னா உப்பு கம்மியா போட்டோம்னா நம்ம எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கலாம். நீங்க போடுறப்ப அதிகமா போட்டீங்கன்னா கஷ்டம். ஆமா, அப்படி போடுறப்ப நீங்க தூளுப்பா போடுறது பெஸ்ட். தூளுப்பா? ஆமா, கல்லுப்பா போட்டா அதுல கரையாது, அதனால. சரி, ஓகே. அப்போ இந்த மிளகு சீரகம் எல்லாம் வந்து இப்போ இதெல்லாம் வெந்த போய் தான் தாளிப்பா போடுறோம். ஆமா ஆமா, தாளிப்பு போட்டா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஆமா, அவ்வளோதான். சார் பாருங்க சார், அரிசி நல்லா வெந்துருச்சு. ஓகே. இந்த பக்கம் தான் பொங்கலோட பக்கம், இந்த கிட்டி பக்கம். ஆமா. பருப்பும் வந்து வெந்துருச்சு முழுமையா? வெந்துருச்சு. ஆனா மசியல. ஆமா மசியாது. இப்போ நாங்க பண்ற ஸ்டைல்ல வந்துட்டு பருப்பு மசியாது. பருப்பு வந்துட்டு முன்னாடியே நல்லா வேக வச்சுட்டு அரிசி போட்டீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும். ரெண்டாவது தனித்தனியா வேக வச்சீங்கனாலும் அந்த மாதிரி இருக்கும். இதுல வந்துட்டு உங்களுக்கு அரிசி அந்த பருப்பு வந்துட்டு மசியாது, அப்படிதான் தெரியும். பட் இது வெந்துருச்சு. ஓகே. ஆமா, பக்குவம் சாப்பிட்ற பக்குவத்துக்கு வந்துருச்சு, வெந்துருச்சு. ஓகே, ஃபைன். இதுல எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாமே அமுக்குனா நல்லா மசிஞ்சு வந்திருக்கு. ஓகே. இதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு இதுக்கு ரெஸ்டிங் பீரியட். ஓகே. இந்த மாதிரி தம் போட்டுருவோம். ஒரு ஈவனாக்கி தம் போடுறீங்க. ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே தம் போட்டுடலாம். ஈவனாக்கி தம் போட்டுட்டு அந்த கேப்ல நம்ம அப்படியே தாளிப்பு போட்டலாம். ஆமா. ஓகே. நான் மூடினேன். இப்போ 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றணுமா? ஆமா, ஒரு படிக்கு 1/2 லிட்டர் எண்ணெய். ஒரு படிக்கு 1/2 லிட்டர் தானே? என்ன காரணம்? எண்ணெய்க்கு பதில் நெய்யை ஊற்றலாம்ல? நெய்யாவே ஃபுல்லா ஊற்றக்கூடாது. அதான் காரணம். என்ன ரீசன் அப்படின்னா, அந்த அரிசியும் பருப்பையும் வந்துட்டு ஒரு பக்குவத்திலேயே வச்சிருக்கும். ஆனா நெய் வந்துட்டு அந்த கூலிங், அந்த டெம்பரேச்சர் குறைய கெட்டி ஆகிட்டே இருக்கும், பார்த்தீங்களா, இறுகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அந்த நெய்யுக்கும் ஆயிலுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ். இதுதான். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் மிளகு போட்டுக்கலாம். இந்த மிளகு, இஞ்சி இதெல்லாம் வேணும்ல? ஆமா, ஃபர்ஸ்ட் மிளகு போட்டுக்கலாம். மிளகு பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கு 40 கிராம். இது மொத்தம் 80 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. இப்போ மிளகு வந்துட்டு நல்லா வெடிச்சு வரணும். இந்த பொங்கல் தரும்போது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக அந்த மிளகு நல்லா பொரிஞ்சு வரணும், அதான் வாசனை இருக்கும். சும்மா அப்படி போட்டு அப்படி கொட்டிடாதீங்க, அப்போ நல்லாவே இருக்காது பொங்கல். முந்திரி கேட்டீங்களே? என்னங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிங்களே? ஆஃப் பண்ணிட்டேன். அந்த மிளகு எப்படி பாருங்க, டப்படம் பொரிஞ்சு வருது. பொரிஞ்சு எல்லாமே வெளியே தெரிக்குது, பார்த்தீங்களா? ஓகே. ஸோ முந்திரி போட்டாலுமே அந்த ஹீட் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும். ஓகே. ஆமாம். முந்திரி வந்துட்டு நீங்க நல்லா எண்ணெய் கொதிச்சு வர்றப்போ போட்டுட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. அது அப்படியே அந்த ஆயிலே இருக்க நல்லா கலர் கொடுக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கோம், ஆஃப் பண்ணிட்டு முந்திரி போட்டிருக்கேன், நல்ல கலர் வருது. ஆமா ஆமா. நிறைய பேர் வந்துட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு முந்திரியை போட்டு கிண்டுவாங்க. அப்படி கிண்டிங்க கலர் வந்து தவிர உள்ள பொரிஞ்சிருக்காது. உள்ள பொரிஞ்சிருக்கு. சாப்பிடும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொன்னீங்க, கசப்படிக்கும். இன்னொன்று வந்து அந்த முறுமுறுப்பு, அந்த ஒரு சாஃப்ட்னஸ், அந்த முறுமுறு தன்மை கிடைக்காது. ஆமா ஆமா, பிஸ்கட் சாப்பிட்ட மாதிரி கசப்படிச்சிடும் அப்படியே. இதுக்கப்புறம் இஞ்சி. இப்போ இஞ்சி வந்துட்டு ஒரு 30 கிராம் ஒரு படிக்கு. மொத்தம் நான் இதுல 60 கிராம் போட்டிருக்கேன். எனக்கு 60 கிராம் போட்டிருக்கேன். இப்போ இஞ்சி போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் சீரகம் போட்டலாமா? கொஞ்சம் இந்த இஞ்சி மட்டும் கொஞ்சம் வரட்டும். ஓகே. சில பேர் பச்சை மிளகா, அந்த கர்நாடகா பச்சை மிளகா போடுவாங்க. ஆமா ஆமா. அந்த அப்புறம் மிளகு வந்து கிரஷ் பண்ணி போடுவாங்க கர்நாடகாலாம். ஆமா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம இங்கே யாரும் போடுறது இல்லை. இங்கே சீரகம் வந்துட்டு படிக்கு 40 கிராம் எடுத்திருக்கேன். இதுல 80 கிராம் இருக்கு. ஓகே. பெருங்காயம் போடலாமா இப்போ? ஆமா, இப்போ கருவேப்பிலை போட்டலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கருவேப்பிலையா? ஆமா ஆமா. என்னங்க, இந்த கருவேப்பிலை வந்துட்டு தாராளமாகவே போட்டுக்கலாம். ஓகே. பச்சை கருவேப்பிலை போடாச்சு, எல்லாம் போடாச்சு. லாஸ்டா பெருங்காயம் மட்டும் தான் இருக்கு. ஆமா, பெருங்காயம் போடுறோம்ல, போடுமா? ஆமா. பெருங்காயம் வந்துட்டு இது கட்டி பெருங்காயம் நுறுக்கி வச்சிருக்கோம். இது வந்துட்டு ஒரு 10 கிராம் ஒரு படிக்கு, 2 படிக்கு 20 கிராம். சரி, ஓகே.
இதில் கொட்டிடலாமா? ஆமாம், ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தீ கொட்டலாமா? கொட்டிடலாங்க. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல தாளிப்பு போட்ட உடனே தம் போடுவீங்களா நீங்கள்? இல்லை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு அப்படி மிக்ஸ் பண்ணி. ஓகே, இந்த மாற்றிடலாம். தம் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிடலாம் சார். ஓகே, இப்போ நம்ம இந்த தாளிப்பு போட்டுடலாம். சரி, ஓகே. ஐயோ, முந்திரியை பாருங்களேன் அப்படியே. அப்பா, அவ்வளோதான், அப்படியே மிக்ஸ் பண்ணுறதா? ஆமாம் ஆமாம், மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசி ஒரு தடவை நெய் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் இப்போ ஊற்றலாமா? இப்போ ஊற்றிடலாம். நீங்களே ஊற்றுங்க சார். இந்தாங்க, நான் கிட்ட வந்து ஊற்றுறேன். ஊற்றிடலாமா? ஊற்றுங்க, எல்லாமே அப்படியே இந்த பொங்கலோட சூப்லேயே இந்த நெய் எல்லாம் கரையுது பாருங்க. ரைட். இப்போ அப்படியே கலக்கிட்டே வரணும். அவ்வளோதான். அந்த தாளிப்பு போட்டேனே ஒரு கலர்ல. ஆமாம் ஆமாம். ஒரு மனுஷன் எப்படி முகத்துல வந்து சிரிப்பு முக்கியமோ அது மாதிரி இந்த பொங்கலுக்கு வந்து இப்போ தாளிப்பு முக்கியம். ஆமாம், அந்த தாளிப்பு தான் உயிரே. ரெடியா? அது ரெடி. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். நல்லா நல்லா கொஞ்சம் முந்திரியோட விடலாமே. கண்டிப்பாக. முந்திரி, சீரகம், மிளகு தான் நிறைய போடுறாரு. முந்திரி தர மாட்டாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ். சாப்பிடலாமா? சூடா இருக்கு. அப்படி வரும்போதே அந்த கோவில் பொங்கல் மாதிரி நல்லா வாசம் வருது. அந்த மிளகு, சீரகம், பெருங்காயத்தோட வாசம் நல்லா சூப்பரா இருக்கு. இது கோவிலில் போய் பிரசாதம் பண்ண மாதிரி இருக்கு. நைஸ். இன்னொன்று, இந்த அரிசி, இந்த பாசிப்பருப்பு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு நல்லா தெரியுது. இந்த சாதம் பாருங்க, வெந்த பிறகு அப்படி உருண்டு வருது பாருங்க. கரெக்டான பகுதியில் இருக்கு. அந்த சாதமும் முழுசா இருக்கு, ஆனால் நல்லா ஸ்மாஷ் ஆயிருக்கு. ஆமாம் ஆமாம். இது என்னன்னா, இது அப்படியே ஒரு 1/2 அன் ஹவரில் இது அப்படியே நம்ம ஹாட் பாக்ஸ்க்கு மாற்றிடணும். மாற்றிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். சூப்பர். சுடு சுடு சாப்பிடுங்க, வேறு எதுவுமே தொட்டு தேவையில்லை. அப்படியும் தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சட்னியோ இல்லை சாம்பார் தான். நம்ம வீட்டு சைடில் இந்த பாசிப்பருப்பு, கத்திரிக்காய் போட்டு நல்லா அரைஞ்சி ஒரு சாம்பார் வைப்போம். கேரட்டு, பாசிப்பருப்புலாம் போடுவோம். அந்த மாதிரி சாம்பார் தான் இன்னும் தி பெஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொங்கல். கண்டிப்பாக. நைஸ். இதில் என்ன வச்சுக்கோங்க, இந்த கலர் வந்துட்டு இந்த பால்னால தான் வருது. இந்த நம்ம எவ்வளோதான் தாளிப்பு கொடுத்தாலுமே இந்த கலர் வந்துட்டு கொஞ்சம் வெண்மையாகவே இருக்கும், ஒயிட்டாகவே இருக்கும். வெரி குட், சூப்பராக. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உங்கள் நம்பர் எல்லாம் தரீங்களா? கண்டிப்பாக. எனக்கு வந்து என்னென்னா, இந்த 25 வயசுலேயே வந்து இந்த அளவுக்கு ஆக்டிவாக நிறைய விஷயம் பண்ணுறீங்க. உண்மையாகவே உங்களை பாராட்டணும். தேங்க்யூ சார். இன்னும் மேலே மேலே நிறைய இடத்துக்கு போகணும். ஐம் ஷூர் டெஃபினட்டாக அன்னபூர்ணி கேட்டரிங் வந்து அப்போ ஆரம்பிச்சது தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் ஆகணும். நிறைய பேர் கண்டிப்பாக வந்து நடக்கும். கண்டிப்பாக. உங்கள் நம்பர் தாங்க. என்னோட பேர் விஜய். என்னோட கேட்டரிங் பேர் அன்னபூர்ணி கேட்டரிங். நான் மதுரையில் ஒரு 15 வருஷமாக இங்கே கேட்டரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன், எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும், கல்யாணம், நிச்சயதார்த்தம், பர்த்டே ஃபங்க்ஷன், பேபி ஷவர், இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அங்கே நான் கண்டிப்பாக பண்ணி தருவோம். என்னோட கான்டாக்ட் நம்பர் 8428463331. எங்களோட குவாலிட்டி, டேஸ்ட்டு, குவான்டிட்டி எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நாங்கள் யூஸ் பண்ணுற பொருள், ப்ராடக்ட் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் சிறப்பாக பண்ணி தருவோம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அதே ரேஷியோவில் நீங்கள் கால்குலேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களோட ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நாங்கள் ஒரு வளர்ந்து வர கேட்ரஸ். ஸோ உங்களோட சப்போர்ட் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த இடத்துக்கு போவீங்க. கண்டிப்பாக. சரிங்களா? எனக்கு இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த சௌராஷ்டிரா ஃபுட்டை பற்றி உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லிட்டு வராது. அதே மாதிரி மக்கள் வந்து இங்கே எப்படி மதுரையில் வந்து வந்தாங்க, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சி நினைக்கிறேன். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா, டேக் கேர்.